லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் பயணம் செய்யும் வகையில் ஒரே டிக்கெட் திட்டத்திற்கான செயலியை உருவாக்க மூவிங் டெக் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் பணி ஆணை வழங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கேட்கலாம். சுகந்தகுமார், வணக்கம். ஒரே டிக்கெட் மூலமா பயணிக்கிறதுக்கு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. இதை பத்தி மேலும் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. சென்னை முழுவதும் ஒரே டிக்கெட்டில் 3 வகை போக்குவரத்தில் பயணம் செய்யும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது செயலை உருவாக்க மூவிங் டெக் என்ற நிறுவனத்திற்கு பணியாணை வழங்கிய சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது முதற்கட்டமாக இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்யும் வகை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் புறநகர் ரயில்களில் பயணம் செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் பயணம் திட்டத்திற்கான செயலை உருவாக்க மூவிங் டெக் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தற்போது பணியாணை வழங்கியுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய நீண்ட நாட்களாக பொது போக்குவரத்துக்கு ஒரே டிக்கெட் முறையை கொண்டு வர வேண்டும் என தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இதற்கான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னையில் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயில் உள்ளிட்ட 3 போக்குவரத்து வசதிகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 3ற்கும் மக்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து வருகின்றனர். இத்தகைய பயண சீட்டிற்கு மாற்றாக இவை அனைத்தும் ஒரே பயண சீட்டாக கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே டிக்கெட் பயன்படுத்தி இந்த 3லும் பயணிக்க வசதியாக கார்டு போன்ற பாஸ் அறிமுகப்படுத்த உள்ளது என்றும் இத்தகைய கார்டை கொண்டு பயன்படுத்தலாம் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் QR கோடு மூலம் பயன்படுத்தி அனைத்து பொது போக்குவரத்திலும் ஒரே டிக்கெட் பயணம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் புறநகர் ரயில்களில் பயணம் செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.